கடமை என அழைத்தார். லேசா உடம்புல ஒரு விறுவிறுப்பு தன்மை இருக்கு, அருள் வர்றது மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் பழைய மாதிரி தள்ளுதல் இந்த மாதிரி விஷயம் இல்லை. ஆனால் இரவில் மட்டும் ஒரு பயமும் படபடப்பும் தோன்றுது. காலம் பௌர்ணமியோடு அந்த சக்தியை விலக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்லா, ஜெயிச்சு தந்துடுங்க. வேற என்ன வேண்டும்? அது தெய்வமா வேற எதுவும் ஆவியாங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துல தோணுத. அது ஒரு ஆத்மாதானே தவிர தெய்வம். அதனால அதை தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்துடுறேன். உடம்பார பாதிப்பு இல்லாமல் நடத்திட்டாங்க. ஆமாம், வார பௌர்ணமியோடு அந்த விஷயத்தை ஒரு முடிவு கட்டியிருக்கோம். ஆனால் சோம்பரப்படாமல் உட்கார்ந்துருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சேருங்க பௌர்ணமிக்கு. இந்தா புண்ணியமடைவாய் மகளே, வீண் புலப்பம் வேண்டாம். வர முடியாம போயிருமோ? அடுத்த வாரம் வா. காங்கேயம் தன்னுடைய மகளின் வாழ்வை பற்றி கேட்க வந்தவங்க. இன்னொரு காலம் நல்ல காலில் விடலையே, சாமிட்டு உங்கள் மனத்தை கொடுக்கலையம்மா. அம்மா வா. மாகாளியம்மன் எங்கேயாவது இருக்காங்களா? காளியம்மன் இருக்காங்களா? அது உங்கள் குலதெய்வம், குடும்பத்தெய்வம், ஊரு கிராம தெய்வம். காளியம்மன் மாகாளியம்மன் வர மாரியம்மன் வருது. எங்கே இருக்கு? கால் வந்துட்டாங்க. பட்டத்தரசி அம்மன் இந்த படை வீட்டு அம்மன் மாதிரி இந்த முன்னோர்களை வச்சு கும்பிட்ட ஒரு தெய்வம் பட்டத்தரசி. கருப்புசாமி வராரு, இருக்காராங்க? கொஞ்சம் பக்கத்தில் வாமா, மன நிறைவாக உட்கார பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, வா. திவ்ய தரிசினியா? தொடாத. நீங்கள் எங்கே தள்ளி, நீ மட்டும் எஞ்சி காலில் வந்துட்டு வா. மெல்ல மெல்ல. அப்படி கொடுத்துருவோமா? பக்கத்தில் நோஞ்சம் பக்கத்தில். கொண்டா கையை கொண்டா. என்னையவே நினச்சிக்கா பார்ப்போம் கொஞ்சம். இன்னொரு தடவை காலில் விட்டுருவோம். பிரெயின் சம்பந்தமான நரம்பியலில் பார்த்து அதை நம்ம சாமியை வச்சு சரியாக. ஆமாம், நரம்பியல். வாமா உட்காருமா. எந்த தீய சக்தியும் இவ்வளோ உடம்பை தொடலை. நரம்பியல் சம்பந்தமான பிணி தான் இது. இதை சரி பண்ணிடலாம்.
சரியா? வெற்றியாக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருங்க, ஜெயிச்சுட்டாரேன். பிறந்து வந்த கதையை பார்த்தால் பராசக்தியே வாழ்க. கர்மசாமிக்கு நல்லா. மகனின் வாழ்க்கையை பற்றி, பிள்ளையை பற்றி காட்டுறது யாரு? யாருக்குக்கா? கால் வந்துட்டா. இது என்னக்கா இது? யாருப்பா? உட்காரலாம். என்ன வேண்டும் உங்களுக்கு? அவனை தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தரணும்னா 3 மாத காலம் அவகாசம், ஆயுள் கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தார். வேற என்ன வேணும்? இப்போதைக்கு அது சொந்தமாக பேச வேண்டாம். பங்குனி மாதத்துக்கு பிறகு பேச ஜெயிச்சிருவோம். அதுக்கு முன்னால் சர்வ ஆரோக்கியமான ஆயிடுவோம். வெற்றியாகி கர்மசாமிக்கு கால் விட்டுருவோம். மகாபாரதத்தின் கண்ணா அண்ணாச்சி, பெருமாள் கோயில் எங்கேயாவது இருக்கா? பக்கத்துல இருக்கும். அதான் மகாபாரதத்தின் கண்ணா, மாய கலையின் மன்னா. என்ன வேணும் உங்களுக்கு? போ கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. உங்களுக்கு உங்கள் தொழிலை பற்றி ஒரு சந்தேகமும் மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்துக்கு மாந்திரிகத்தால் ஒரு சில குறைபாடுகள் நடந்திருக்கு. அது இப்போ 9 மாத கால அவகாசத்தில் நிறைய மன அழுத்தம் ஜாஸ்தி ஆகிடுது. இதை தெளிவு பண்ணி வெற்றியாக்கி இருந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு என்ன ஒரு டாக்குமெண்ட்டை பற்றி பேசுது, கேட்டுருவோம். ஒரு டாக்குமெண்ட்டை பற்றி ஏதோ மனசு ஓடுது. என்ன விஷயம்? டாக்குமெண்ட்டெல்லாம் எங்கே வச்சுருக்கிறீங்க? முடிஞ்சு போச்சா? 3 மாதம் டைம் ஆகுங்க. சரி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு முன்னாடி. சரி, சந்தோஷம். வீட்டில் கொஞ்சம் கையெல்லாம் வலிக்குன்னு சொல்லியிருக்கேன். பௌர்ணமிக்கு வரும்பொழுது வெற்றியாக்கி தரேன், தொழிலை வழிப்படுத்தி தரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்து போங்க. சரி சரி, கால் வந்து சொல்லலாம். அண்ணாச்சி வாங்க, உட்காருங்க. முன்னோர்களில் யாரும் சாமி ஆடினாங்களா? யார் அது? என்ன சாமி? கன்னியாத்தா, முன்னோர்கள் வணங்கிய தெய்வம். அதான் வந்த உடனே சாமி, நான் எனக்கு சாமி வந்துச்சு, அதான் கேட்டேன். என்ன வேண்டும் உங்களுக்கு? இப்போ அந்த விஷயத்தை கண்டிப்பாக முடிக்க. வாய் தகராறும் மன வருத்தமும் வந்திருக்க. கருப்புசாமி, ஆயுதங்கள் வருமா? வராதுல்ல, முடிச்சிடலாமா? கால் வந்துட்டு அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு கொண்டு வாப்பா. 60 நாளையில் அடித்து வெட்டியா நொறுக்கிடுவான். ஊடால ஒரு பொம்பளையா இருக்கு, அவளை அடைக்கிறதாண்டா. அப்படி உத்தரவு முடிஞ்சு வச்சு காது கேட்காம பிறப்பு. வாங்க நீ வாப்பா. சொல்லும் ஒரு கலைஞான சுருதி முடி மோனத்தின் அருமையான பாட்டுங்க. இல்லை பழனிக்கு போனையா? ஒரு குறை வச்சிருக்கேன். நான் இப்போ பாடின பாட்டு முருகப்பெருமானை பற்றி. அதுதான், அதை என்னைக்கு தீர்க்க போறீங்க? அவனுடைய கடனை தீர்த்து விட்டால் உன் கடன் தீர்ந்து விட்டதாக அர்த்தமப்பா. அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வா. இப்போ உன் கடனை தீர்த்து தரேன், ரெட்டித்த வருமானத்தை உனக்கு வெற்றியாக்கித்தரேன். கால் வந்து கர்மசாமிக்கு வெற்றிமாலை கொடுப்பா. இதைய சோபா இருக்கீங்களே, கூப்பிடு கருப்புசாமிய.
சருகு வலையப்பட்டி மேலூர் எல்லை, மேலூர் பகுதி, அதாவது மதுரையிலிருந்து மேலூர், மேலூர் எல்லை சருகு வலையப்பட்டி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்றாக. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் தான் பெற்ற பிள்ளையினுடைய மனதை பற்றிய குழப்பமும் உடையவன். உனக்கு பிள்ளை இருக்காடா? சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்காடா? கால் வந்து அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் வெல்லும் தம்பி உள்ளம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பெற்றோர்களுக்கு கடமை செய்யக்கூடிய பிள்ளைகள், நியாயமான பிள்ளைகள் ஒரு பக்கம், நியாயமான பிள்ளைகளை மனதார ஏற்றுக்கொள்ளாமல் துரோகம் செய்கிற பெற்றோர்களும் ஒரு பக்கம். எல்லாரும் சொல்லுவாங்க பெற்றோர்கள் கடவுளுக்கு சமம். என் கண்காங்க பிள்ளைக்கு வஞ்சனை பண்ண பெற்றோர்களை நான் நிறைய பேரை பார்த்துக்கிட்டேன், நிறைய பேரை பார்த்துக்கிட்டேன். ஒரு மகனுக்கு சொத்து கொடுத்து இன்னொரு மகனுக்கு சொத்து கொடுக்காமலே எழுதி வச்சுட்டு செத்து போன தாப்பனும் இருக்கான். உண்மை. அப்போ அவனை எங்கேருந்து போட்டோ எடுத்து கொண்டு கும்பிடுறது முடியாது. அதனால் பெரியோர்களும் திருந்தணும், பிள்ளைகளும் திருந்தணும். இப்போ உன் கட்டுமனைக்குள்ள வீடு வாசல் சம்பந்தமான பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும். அதில் பெரியவங்க நீதி பேசாமல் குழப்பத்தை உருவாக்கி வைத்திருப்பார்கள். இதுக்காக மாந்திரிகம் தந்திரம் செய்கின்ற சில விஷயங்களும் உன் குடும்பத்தில் நடந்திருக்கு. அதனால் உன் தொழில்நுட்பம் பாதிக்கப்பட்டு மன வருத்தத்தால் உன்னுடைய பணமும் நஷ்டப்பட்டு நீ என்னை பார்க்க வந்திருக்கிறாய். கால் ஒன்று. இந்தா உனக்கு நிலையான தொழிலை தாரேன். சுமார் 1.25 ஆண்டுகள் உன் குடும்பத்தை விட்டு விலகி நீ உன் மனைவி மக்கள் விலகி போயிருங்க. ஆனால் சொல்கிறதுல 1000 அர்த்தம் இருக்கும். உன்னுடைய உயிர், உன் மனைவி, உன் பிள்ளைகளுடைய உயிர் அத்தனையும் காப்பாற்றுவதற்காக சொல்லுகிறேன். 1.25 ஆண்டுகள் விலகிரு. அதுக்கு பிறகு உனக்கு உயர்ந்த செல்வம் வெற்றியும் கிடைக்கும், உரிமையும் கிடைக்கும். இந்த 1.25 ஆண்டில் நிறைந்த பணம் பெறுவாய். சென்று கால் வந்து வாப்பா. சொல்லு. இல்லை மகனே, சொல்லு எடுத்துக்கா. பெத்த பிள்ளை தந்த பணம் உப்புக்கு ஆகுமா? உன் பிள்ளைய பற்றி என்னடா பேசணும்? உனக்கு சொல்லுக்கு அடங்க வைக்கணும், மனதை சீர்திருத்தணும். நம் குடும்பத்துக்கு ஆகாத சிலவரோடு உறவு வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவள். அவன் மன அலைகளை மாற்றிவிட வேண்டும். இல்லையே உயிர் போனாலும் பரவாயில்லை என்ற குலைவாக நடக்கக்கூடிய குழப்பம் உண்டு. உண்மையா? கால் உண்டு. மாபெரும் அதிர்ஷ்ட வழியில் உனக்கு பணம் தார. நல்லா இரு மகனே. ஒரு கடாய் வந்து கிழக்கிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? ஆட்டுக்கடாய் எங்கேயும் கொடுக்கொண்டிருக்கா? சரி சரி சரி. உன் உடம்பு ஜிவ்வுன்னு பிடிச்சி கட்டி வச்சிருக்கடா. ஆமாம், பௌர்ணமிக்கு வா, சரி பண்ணி தரேன். சந்தோஷமா போயிட்டு வா. கர்மசாமிக்கு உள்காடு. உள்காடுனா பக்கத்து ஊருன்னு அர்த்தம். அது எந்த ஊரை சொல்லலாம்? திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து தீன் கூரர் என்பர் கோடி உம்மை ஒரு போதும் நான் மறவேன் மீரா நாகூர் மீரா. பொட்டல்புதூர் எம்மான் அபிநாதன் துன்பமே எழும் போது நிம்மதி தேடி உன்னிடம் வருவார் ஆதைகள் கோடி. உடன் விளையாடும் அண்ணனே பூவா. உன் பேர் என்னவரே? உன் பேர் என்னவரே?
நாகூர். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 9 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்வன விவர கோளாறுகள் நடந்துருச்சு. சொந்தக்காரர்களால் உருவானது தான். அதுக்கு மறையான ஒரு காரணம்தான். உன் உடம்புக்குள்ள ஒரு தீய சக்தியையும் குழப்பம் பண்ணி உடலில் உயிர் போகக்கூடிய கண்டங்கள் நடந்து பிரிந்தன. அவைகள்லாம் ஒரு காரணத்தோடு இருக்குது. இப்போ உன் உடத்துல உதயர் இருக்குன்னு ஒரு பொய்க்கதை ஓடி இருக்குடா. அது உண்மை இல்லையப்பா. அங்கே நிச்சயமாக கிடையாது. வீணாக முயற்சி பண்ணாதே. அது வீண் செலவு. கால் நுட்டுவேன். நான் சத்தப்பட வேண்டியா? சில சமயத்தில் ராத்திரியும் பகலும் உச்சி மத்தியானமும் உன் வீட்டு பக்கத்துலேயோ வீட்டுக்குள்ளேயோ திடீர்னு அப்படி அதட்டுறது மாதிரி ஒரு சத்தம் கேட்குதா? இது எல்லாம் ஏவலால் வந்த பிறை. அவைகளெல்லாம் நீக்கி தெளிவாக்கி தந்தா போதுங்களா? 3 முறை என்னைய பார்க்கவா, சரியாக்கி தாரேன், ஜெயிச்சு தாரேன். பக்கத்தில் வா. என்ன தொழிலுப்பா? கைவிட்டு போன அந்த நகை உன் வீட்டுக்குள்ள கிடைக்கும். கொண்டு போனது யார் என்ற உண்மையை நீ தெரிந்துவிட்டால் உன் வாழ்வில் பிரிவு ஏற்படும். ஆகையினால் உனக்கு நகை கிடைச்சா போதும், ஆள் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கால் ஒன்று இந்தா 3 நாள் கால அவகாசத்தை மனதில் வைத்து செய். எல்லாம் வெற்றியாக நடக்கும். நல்லா சாப்பிட்டு போங்க. அரைகுறையா போயிடாதீங்க. சென்னை மாநகர் என்னம்மா சௌக்கியமா, எப்படி இருக்குது மனசு? பூவே 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 காலன்னு சொல்லலாம். அடுத்து உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? முன்னால் நின்றுக்கலாம் அப்படி வரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் தொழிலுக்கு போட்டியாக தேவையில்லாத மனவேதனையும் குழப்பத்தையும் உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ மெல்ல மெல்ல எல்லாமே விலகிடுச்சு. இனி உனக்கு பணம் தங்கக்கூடிய நிலைமையை நான் உருவாக்கி தரணும், வியாபாரத்தை வெற்றியாக்கி தரணும், அவ்வளோதானே. இது போக உடலில் ஒரு சக்தி வருது, அது தெய்வத்தின் சக்தி. தேவையில்லாமல் குழப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதில் உனக்கு வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? இந்தா உன் வியாபாரம் இனி சன வசியத்தோடு நடக்கும். உன்னுடைய கடன் தீரும். சந்தோஷமாக வெற்றி உண்டு மகளே. புரியுத? அப்படியா? தரேன் இரு. சிலையா சிலையாங்க வா. கண்ண முடி உட்காரு. உலங்க இந்தா இதை வச்சு முன்னேறிக்கா. வெற்றி உண்டு. நல்லா ரோடு. கருப்பசாமிக்கு உடல்நிலை தெரியலாம் வந்து யார்ப்பா? வாப்பாங்க. யாருக்கு சோமில்ல? என்ன செய்து? டாக்டர்லாம் பார்த்து பக்கத்தில் வாமா. டாக்டர்லாம் பார்த்தீங்களாப்பா? இரவில் சரியாக தூங்க மாட்டாளே. உடம்புல ஏதோ ஒரு சக்தி வருதுன்னு சொல்லுவாள். என் கண்ணுக்கு கண்ட காட்சியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போல எல்லாம் சொல்லுதாளே. ஆமாம், அது சாமியா அல்லது வேற என்னங்கிற ஒரு விஷயம். இது செய்வன கோளாறால் நடந்ததுங்கிறது உண்மை. இதை தீர்த்து வெளியாக்கி தந்தா போதுங்களா? அதை கால் வந்துட்டு வா.
அதனால் இவளுக்கு மன அதிர்ச்சியும் தீவினை கோளாறுகளும் நடந்து மனதை திருப்பி வைத்து விட்டார்கள். அந்த மனம் பேதமை. புரியுதா? அஷ்டமா சித்து 8 சித்துக்களில் மோகனம், வசியம், தம்பனம், ஆக்கிருஷ்ணம், பேதனம், வித்வேஷனம், இப்படிப்பட்ட 8 சித்துக்களில் பேதனம்ங்கிற ஒரு நிலை உருவாகி மனப்பேதமான சூழ்நிலையில் இருக்கான். எதை எடுத்தாலும் அவளுடைய கருத்து வேற இருக்கும், நம்ம சொல்கிற கருத்து வேற இருக்கும். ஒரு புத்தி சுவாதீன கோளாறுடைய பெண்மணி மாதிரியே இருந்துக்கிட்டு இருப்பான். இதுதான் விஷயம். இதை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா, பௌர்ணமியோடு இவ பிரச்சனை தீரும். நாளைக்கு காலையில் என்னை பார்த்துட்டு பக்கத்தில் வாங்க. வாடாங்க, என்னடா படிக்கிற? சரி, இந்த அப்படி இந்த வருஷம் உனக்கு உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கும். என்ன, கல்யாணத்தை பற்றி பின்னால் பேசலாம். கர்மசாமிக்கு சாமி, என்னுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? சென்னையில் இருந்து சொத்துக்கள் சம்பந்தமாக மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தது. பாப்பா, என்னப்பா சொத்து, எந்த ஊரில் இருக்கு? காலன்னு சொல்லலாம். பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்பந்தமாக மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா சென்னையிலேருந்து? சரி, உட்காரணே. பூர்வீகம் எங்கே இருக்கு? எந்த ஊர்? வேலூர் பக்கம் கண்ணமங்கலம். இப்போ இருக்கிறது மெட்ராஸா? மெட்ராஸில் எந்த இடம்? மெட்ராஸில் தாம்பரத்துலேருந்து 20 கிலோமீட்டர். கண்ணமுடிக்காப்பா. உன்னுடைய பூர்வீக ஊருக்குள்ளே போய் பார்த்தேன். கன்னிமார்கள் இருக்கிறாங்க, முனீஸ்வர சாமி இருக்கார், அங்காளம்மா தேவி இருக்கிறா. இதெல்லாம் உங்கள் எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள். புரியுதா? அந்த இடத்தை இப்போ நீ ஆட்சி செய்ய முடியாத அளவுக்கு மன வருத்தமும் சில குறைபாடுகளும் சில பேர்களால் எதிர்ப்பும் தடுப்பும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துடுவா. ஸ்கேன் ரிப்போர்ட் இது வேற என்னடா வேணும்? பொண்ணுக்கு வரன் வேணும். பொண்ணு சம்மதிக்கிறேன்னா மாசி மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய ஜாதகம் வெற்றிக்குரியதும் மனக்கோலத்துக்குரியதுமாக இருக்கும். சென்று வா மகனே, சென்று வா. 3 முறை என்னைய பாரு. யாருக்குப்பா? பொண்ணுடைய வாழ்க்கையை பற்றி காட்டுனது யாருப்பா? தம்பி, பிளட்டெல்லாம் டெஸ்ட் எடுத்தீங்களா? என்ன சொன்னாங்க? சரி, இப்போ என்ன செய்தவருக்கு பொண்ணு எங்கடா இருக்கா? பொண்ணு அதே ஊரில் நான் சென்னையில் கட்டி கொடுத்துருக்கேன். அது ரொம்ப 1 வருஷமாக போராட்டமாக இருக்குது. இப்போ போய் கால் அனுப்புவாங்க. போக்குவரத்து என்னென்னா கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் வேலைக்கு போகல. அடுத்து கடன்கள் சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பொண்ணு இருக்கிற ஊரில், அந்த ஊரில் ரோட்டில் இருந்து இறங்கி உள்ளே போன உடனே இடது பக்கத்தில் கொஞ்சம் வெட்ட வெளியான இடமும், வலப்புறத்தில் ஒரு தெருவும், அது பக்கத்தில் ஒரு மரமும் உள்ளது உன்னுடைய வீடு. அதனுடைய அருகில் ஒரு பிள்ளையார் சந்தி கோயில் இருக்குது. அந்த நிலைகளுக்குள்ளே நான் போய் பார்த்தேன். இப்போ 1.25 வருஷங்கள் அவளுடைய வாழ்க்கையில் அமைதி குறைவும் மன வருத்தமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் செய்வனை வேற கோளாறு நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை நடந்தது உண்மை. அதை மாற்றி உன் பிள்ளைய வாழ வச்சு தந்தா போதுமா? கால் ஒன்றுவா. ஆனாலும் ஜடையை விரித்து முனீஸ்வரன் வாரான். என்னன்னு கேட்கணும். நல்ல சத்தம் கொடுக்கானே. தம்பி வா, உட்கார். பொண்ணு வாழ்க்கையை நல்லாக்கி தந்துருந்தப்பா. ஹைதராபாத் போனேடா? போகலையா? ஹைதராபாத்தில் உனக்கு வேலை இருக்குது, போறியா? புரியாதா? எத்தனை படிச்சிருக்கையா நீ? சின்சியராக பிடிக்க மாட்டேங்கிய, கரெக்டாக லேட்டாகி தரியா? என்ன விஷயம்? பிஎஸ்சி ஐடி படிச்சியா?
கால் வந்துட்டு நீங்கள் பொறுமையாக இருங்க, அவன் பார்த்துக்குவான். வாங்க. வாப்பா, இந்தா ஜனவரிக்கு முன்னால் உனக்கு நிலையான ஜாப் கிடைக்கும். ஜெயிச்சுக்கா வெற்றியாயிடும். உடம்பு சரியாகணும். பிளட் டெஸ்ட் பண்ணியான்னு கேட்டேன், அவன் பதில் சொல்லலையே. சொன்னால் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. எந்த டாக்டருக்கு போனாலும் ஒன்றும் இல்லை, மனசு தான், பாக்கியெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்த உத்தரவு, கடன் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க யார்? என்ன தொழில் பார்க்குறீங்க? இதுக்கு முன்னால் என்னை பார்த்து வந்திருக்கியா? கால் அனுப்புவாங்க. என்னடா உன் பேர் என்னடா? சரி 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 சரி. 2.25 ஆண்டுகளாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதமும் மன அமைதி இல்லாத நிலையும் வீட்டுக்குள்ள அடிக்கடி நடக்கும். உண்மையா? இதுக்கு உழைப்பை காரணம் சொல்லவா, உள்ளத்தை காரணம் சொல்லவா? கேட்குற கேள்வி உள்ளத்தில் இருந்து வருது, செய்ய முடியாததோ உழைப்பில் இருந்து வருது. உண்மையா இல்லையா? அப்போ சம்பளம் போதாதுங்கிற ஒரு சூழ்நிலை. இந்த கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு போகலான்னு முயற்சி பண்ணேன், நடக்கலை. அப்படியே போனாலும் இந்த பேமெண்ட் கூட அங்கே கிடைக்காதுங்கிற உண்மையை தெரிஞ்சு செவனேன்னு கட்டி போட்ட மாதிரி இப்போ இங்கே இருக்கிறேன். அதனால் இந்த ஃபீல்டில் இருக்கவா வேண்டாமாங்கிற சந்தேகம் உன் உள்ளத்தை அடிக்கடி தோணுது. அது தவறானது. இதில் இருந்துக்கிட்டு அடிஷனலாக ஒரு தொழில் உருவாக்கித்தாரேன், அதில் நீ முன்னேறிப்ப. இந்த கடன் தீர்றதுக்கு 6 மாத காலங்கள் அவகாசம் இருக்குது. அதுக்குரிய வழிகளை நான் உருவாக்கித்தாரேன். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? கண்ண முடு. (2026) நவம்பர் மாதத்தில் தான் அந்த ஜிஓவே வருது. ஆனால் நிச்சயமாக உனக்கு அரசு வேலை உண்டு, வெற்றி அடைவாய். வெற்றியாக்கி தரேன், ஜெயிக்க. இந்த வேலை கிடைச்சா இவனை எதுக்கு நம்ம எதிர்பார்க்கணும், எல்லாமே நம்மளே எல்லாம் பார்த்துக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் உன் உள்மனத்துக்குள்ள இருக்குது. குடும்ப வாழ்க்கைக்கு அது சரியான பார்த்து தெளிவான முடிவை எடுத்து வாழ்வாங்க. எல்லாரும் ஒருவர் சொல் ஒருவர் கேட்டு இணை பிரியாமல் இன்பத்தோடு வாழ்கிறார். வாழ்க மக்களே. இந்தாடா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும், உனக்கும் கிடைக்கும். ரூபா தந்திருக்கனே. ஆனந்தமாக இருக்கு, ஆனந்தமாக இருக்கு. சென்னை மாநகர் கணவன் மனைவி. நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் இருக்கு. கண்ணீர் விடுதுகளே ஏலம்மா. என்னப்பா எதுவும் பேங்கில் கடன் வச்சுருக்கேளாப்பா? என்ன கடன்? உட்காருங்க. உன் பேர் என்னடா தம்பி? பரமசிவாய நம்ம. உன் பேர் என்னம்மா? ஆனந்தமான பேர். 2 ஒன்று போல கண்ண முடி உட்காருங்கோ. ஏழு வருஷ காலங்கள் கொடிகட்டி வாழ்ந்த ஒரு பிஸ்னஸ் இல்லையா? எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இடையில எதிர்பார்க்காத ஒரு சரிவு ஏற்பட்டு கோடிகளை இழந்தீர்கள். இதுக்கு மனிதர்கள் காரணமாக இருப்பார்களா என்ற ஒரு ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் உண்டு. இப்பொழுது நீங்கள் கடன்பட்டு மனவேதனையோடு தான் இருப்பீர்கள். சில ஆட்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ண முடியவில்லையே என்ற வருத்தமும் வேதனையும் உங்கள் உள்ளத்தில் உண்டு. இந்த குளறுபடிகள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு இப்போதைக்கு நீ பிறந்த அம்சத்தின்படி இப்போ நஷ்டத்தை அனுபவிக்கணுங்கிற விதி அமைப்பு இருக்கிறது. ஒருவருடைய உடலில் அறுவை சிகிச்சை நடந்திருக்க வேண்டும். நடந்ததா? புரியுதா? ஒரு பிள்ளை ஃபாரின் சம்பந்தமான தொழிலை பெற்று உன்னதமாக வாழக்கூடிய பாக்கியத்தை பெறும் எதிர்காலத்தை சொல்கிறேன், நடந்து கொண்டிருப்பதை சொல்லவில்லை. கால் வந்துட்டு வாங்க.